ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தந்தி ஒன்ல ஒரு கன்னட ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான கௌலி அப்படிங்கிற படத்தை தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டரா காட்டுறாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு நபரா இவர் இருக்காரு. இவருடைய மனைவி பாவனா கவுடா, இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. இவங்க கௌலி கம்யூனிட்டியில ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. பாவனா கவுடா பாத்தீங்கன்னா இருக்கத்திலே அதிகமா படிச்ச ஒரு நபரா இருப்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட டியூஷன்ல வந்து படிக்கிற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா மர்மமான முறையில காணாம போறாங்க. இதை பத்தி இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கௌலி கம்யூனிட்டியில நடந்த கோரமான சம்பவங்கள் என்ன, இது எப்படி ஹீரோட லைஃப் அப்சைட் டவுனா மாத்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவா நடிச்ச ஸ்ரீநகர் கிட்டி பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு ஆப்டா சூட் ஆகிறார் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு 2 ஷேட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா கொடுத்திருப்பாங்க. அந்த 2 ஷேட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல மொனோட்டனஸா வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் தருது. இந்த படத்துடைய டைரக்டரான சூரா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் எங்கேஜிங்காவும் எழுதிருந்தாருன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சந்தீப்புடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சினிமாட்டிக்கா காட்டின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பாக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த கௌலி கம்யூனிட்டியை அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல காட்டின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. பாவனா கவுடா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு தரப்பட்ட அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வில்லன்ஸா நடிச்ச யாஷ் ஷெட்டி, காக்ரோச் சுத்தி, ஷரத் லோகிதா அஸ்வா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் வில்லனா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்டா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற எமோஷனல் போர்ஷன்ஸ் சிலது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களமா தான் இருக்கும். ஸ்கிரீன் பிளே வைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு புதுமை அப்படின்றது இந்த படத்துல இருக்காது. அது இந்த படத்துக்கான ஒரு மைனஸாவே நான் பாக்குறேன். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் கொல்ற மாதிரியான சீக்வன்சஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோ மோஷன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கான இல்ல இருந்தாலும் பிளட் வயலன்ஸ்லாம் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கௌலி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.